முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் தொடரும் ஆசிரியர்களின் போராட்டம். தமிழகத்தில் தொடர்ந்து 3ஆம் நாளாக ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் 1046 பேர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதாவது நேற்று சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். பொது அமைதிக்கும் குந்தகம் விளைவித்தல் உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மீது வடக்கு கடற்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னையில் நேற்று 3வது நாளாக போராட்டம் நடத்தினார்கள். ஏற்கனவே நுங்கம்பாக்கம் டிபிஐ அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினார்கள். அதே போல எழும்பூரில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அலுவலகத்திலும் போராட்டம் நடத்தினார்கள். 2 நாட்கள் போராட்டம் தொடர்பாக ஏற்கனவே அவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. வடக்கு கடற்கரை போலீசார் அவர்களை கைது செய்து அதன் பிறகு ஜாமீனில் விடுவித்தனர். இந்த நிலையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வடக்கு கடற்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 1046 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இன்றும் போராட்டத்தில் ஈடுபட இடைநிலை ஆசிரியர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.